சொல்றேன், அரசியல் ரீதியா சொல்றேன், ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு இன்னொன்னு எஸ், ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. இதுக்கு நடுவுல வேற யாருக்கும் எந்த வேலையும் கிடையாது. ஏதாவது இருக்குன்னு சொல்றீங்க? ஆனா இந்த திமுகவும் மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு இந்த விஜயோட ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கூத்து ஒன்று பண்ணாங்களே, அந்த கடைசி 5 நாள் அடாடாடாடாடா, நமக்கெல்லாம் ஓஹோ இப்படியெல்லாம் கூட நடக்குமோ என்ன கூத்துங்கிறீங்க. ஆனா ஃபியூச்சர் என்னவா இருக்குன்றதை மட்டும் இப்ப நான் சொல்றேன். உங்களுக்காக உண்மையா உழைக்க வந்த இந்த விஜயா, இல்ல இந்த விஜயோட ஆட்சி அமைஞ்சிடக்கூடாதுன்னு தடுக்க நினைச்ச ஸ்டாலின் சாரா, அவ்வளவுதான். இதுக்கு நடுவில் வேற யாரும் எந்த அல்லு சில்லும் உள்ள வந்து நம்மளை தடுக்கிறதோ எதிர்க்கிறதோ ஏதாவது பண்ணாங்கன்னா நிர்வாகம் அதுக்கு பொறுப்பில்லை ராஜா, நிர்வாகம் அதுக்கு பொறுப்பில்லை. சிஎம் சார் எல்லாத்தையும் பேசுனீங்க, இதை மறந்துட்டீங்களே. பார்த்தீங்களா, திமுக செஞ்ச தப்பையே நீங்களும் பண்ணுறீங்க. பார்த்தீங்களா என்ன தப்புன்னு கேட்குறீங்களா? திமுக உங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்கலை, உங்கள் பேரை எங்கேயுமே பயன்படுத்தாது, உங்களை எப்பயுமே உங்கள் பேரை கூட உச்சரிச்சதே கிடையாது. எல்லாம் கட்சி ஆளுங்களும் சரி, தலைவர் முதல் கொண்டு இன்றைக்கி வரைக்கும் அவங்க உங்கள் பேரை சொல்லவே இல்லை. ஜோசப் விஜயோ அவர் நடிகர் என்று கூட அவங்க ஒன்றும் பேசவே இல்லை. ஏன் தெரியுமா? உங்களை பெரிய ஆள் ஆக்கக்கூடாதுன்னு அவங்க நினைச்சாங்க. ஆனால் அதோட விளைவு எதிர்பார்க்காம அனுபவிக்கிறாங்க. பார்த்தீங்களா திமுக? அதே தப்பை நீங்கள் பண்ணுறீங்க. பார்த்தீங்களா, திமுக தான் என்னுடைய எதிரி, திமுகவே வேறு யாருமே இல்லை மற்றும் பலர் அப்படின்னீங்களே. இருக்கிறாரு. நீங்கள் மறந்த பேர், பாட்டில் பாடின பாட்டு அண்ணாமலை தம்பி இங்கு ஆட வந்தேன்டா அப்படின்னு பாடினீங்கள. அது போல் இங்கே இருக்கிறார். உண்மையிலே அவர் அண்ணாமலை தம்பிலாம் இல்லை, அண்ணாமலையே தான். நீங்கள் யாரை மறந்துட்டு எந்த பேரை பயன்படுத்தக்கூடாது. யார் நமக்கு அபத்தானோ, உங்களுக்கு வர உதயநிதியோ இல்லைன்னா வேறு யாரோ எந்த நிதியோ கிடையாது. உங்களுக்கு ஆப்பு வைக்க போகிறது அதே போல் எதிர்க்கிறதும் அந்த அல்லு சிண்டுகள்லாம் கிடையாது. நீங்கள் தானே சொன்னீங்க, மதுரை கிழக்கு, மதுரை தெற்கு, சென்னை வடக்கு, சென்னை சவுத்து, மேற்கு, எல்லா இடத்துலையும் உங்கள் விஜய், ஜோசப் விஜய் அப்படின்னு. அதுபோல் உங்களை தான் எதிர்ப்போமே தவிர உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களை எதிர்க்க மாட்டோம். ஏன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு எங்களுக்கு தெரியும். அதை மக்கள்கிட்ட தெரிஞ்சுக்கணும்ல. திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் என்னடா வித்தியாசம்னா ஒரு வித்தியாசமும் இல்லை. இப்போ அதுக்கு முன்னாடி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வித்தியாசம்னா அதுவும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இருக்காது. அது அவங்க ஊழலில் 2 பேர் சண்டை போட்டுப்பாங்க. நீங்களும் அதே கணக்கு தான் போடுறீங்க. உங்கள் யாரும் கூட நீங்கள் திருடவே மாட்டீங்க. நீங்கள் வச்சுக்கிற கூட்டமே கொள்ள கூட்டம் தான். இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? அதாவது தேர்தலில் ஜெயிச்சு வெற்றி பெற்ற பிறகு கொள்ளடிக்கிறது வேற, ஏற்கனவே கொள்ளடிச்சிங்களோ கூட்டத்தில் வச்சுக்கிறது வேற. அந்த மாதிரி ஒரு பெரிய குடும்பத்தையே கூட வச்சிருக்கீங்க. நீ கூட்டம் போகிற ஆள்களே அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. அதுபோல் உங்களை அடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஒருத்தர் ஒரு மாதமாக சைலண்ட்டாக இருக்கிறாருன்றதுக்காக நீங்கள் பேசுறது எல்லாம் நியாயமாயிடாது. வராரு பாருங்கள், இன்னும் கொஞ்ச நாள் அவர் தனி கட்சி தொடங்குறாரோ தனி கட்சி தொடங்கலையா அதெல்லாம் 2வது விஷயம். அவர் எங்கே இப்போ இது பண்ணாலும் சரி, அவர் அது பாஜகவோட டீம் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு கொள்கை அடிப்படையில் உங்களை எதிர்க்க போகிற ஒரே ஒரு ஆள். நீங்கள் அவரை சாதாரணமாக நினச்சி, உங்களுக்கு சினிமா பிரபலம் 30 ஆண்டுகளாக சினிமா பிரபலம் இருந்திருக்கலாம், அதன் மூலமாக கொஞ்சம் வந்திருக்கலாம். அவருக்கு அந்த ஊடக வெளிச்சமோ சினிமா பிரபலமோ இல்லை. அவருக்கு தெரிஞ்சது அந்த படிப்பு, அந்த அறிவு, அவருடைய அந்த அந்த ஏடிஎம்கேவை கூட கூட்டணி வச்சா நான் நிற்க மாட்டேன்னு அந்த பதவி தூக்கி போட்டு நிற்கிறார் பாரு. அங்கே நிற்கிறார் அண்ணாமலை. அந்த அண்ணாமலை 4 வருஷமாக செஞ்சதை நீங்கள் தூக்கிட்டு போயிட்டீங்க. அதை இனிமேல் நடக்காது. என்ன, இனிமேல் அண்ணாமலை செய்ததை அண்ணாமலையே அறுவடை பண்ணுவார். அதை நீ காத்துருங்க. எந்த பேரை மற்றும் பலரில் சேர்த்தீங்களோ அவ்வளோ கேவலமாக நினச்சிடாதீங்க. என்ன, உங்களை விட 100 மடங்கு உயர்ந்தவர் அண்ணாமலை. அதை ஞாபகத்தில் வச்சுங்க. நீங்கள் நாங்கள் தானே இங்கே சண்டை போட்டுப்போம் அப்படின்னா நீங்களே சண்டை போட்டுருங்க. ஆனால் மக்களுக்கு யார் நாங்கள் தெரிவிக்கிறோமா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். சரிங்களா சார்? வரட்டுமா சிஎம் சார்?